திருநாகை என்று ஆழ்வார்களாலே போற்றப்பெறுகின்ற திரு நாகப்பட்டினம் என்கின்ற திவிதேசம். அங்கே எம்பெருமான் சௌந்தரவல்லி சமேதனாக சௌந்தர ராஜனாக எழுந்தருளி இருக்கின்றான். அந்த திவிதேசத்திலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுக்கு நாகை அழகியார் என்கிறதே திருநாமம். நாகையிலே எழுந்தருளி இருக்கின்ற அழகியார், அழகே வடிவெடுத்தவன் என்ன அவனுக்கு திருநாமம். அவனுடைய அழகை இன்னதென்று வர்ணிக்க முடியாமல் அந்த திவிதேசத்தை மங்களாசாசனம் செய்த திருமங்கையாழ்வாரும் கூட நாயகி பாவத்திலே அவர் பாசுரம் பாடுகின்ற பொழுது அச்சோ ஒருவர் அழகியவா என்று அவனை அனுபவிக்கிறார். அச்சோ என்றால் அந்த அழகினுடைய ஒரு எல்லை, அதாவது மிகச்சிறந்த அழகு, அதை வர்ணிக்க முடியாத நிலையிலே ஐயோ என்று சொல்லுவது போலே அச்சோ என்று சொல். ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய வடிவழகை வர்ணிக்கின்ற பொழுது அந்த வடிவழகனுடைய சிறப்பு காரணமாக, அந்த உயர்வு காரணமாக ஐயோ என்றும் அச்சோ என்றும் வர்ணிக்கின்றார்கள். விசேஷித்து பெரியாழ்வார், அவரைத்தான் நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த ஆழ்வார் எம்பெருமானுடைய வடிவழகை வர்ணித்து யசோதையினுடைய பாவனையிலே பாசுரத்தை பாடுகின்ற பொழுது பொன்னியல் கிங்கிணி சுட்டி புறங்கட்டி தன்னியலோசை சலன் சலனென்னிடா மின்னியல் மேகம் விரைந்ததிர் வந்தார் போல் என்னடை கோட்டரா வந்து அச்சோ வச்சோ எம்பெருமான் வாராக வச்சோ வச்சோ. அந்த யசோதை பிராட்டி கண்ணனை அழைக்கிறாள். அவன் ஓடி வந்து அப்படி முதுகிலே கண்ணன் அப்படி தழுவிக்கொள்ள வேண்டுமா. அப்படி தழுவிக்கொள்ளுகிற பொழுது என்னடை கோட்டரா வந்து அச்சோ, அந்த அச்சோ என்கிறது கண்ணபிரான் தழுவிக்கொள்ளுகிற காலத்திலே இவளுக்கு ஏற்படுகிற ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிற சொல்லாக அமைந்திருக்கிறது. இதே போலத்தான் திருமங்கை ஆழ்வார் நாகை அழகியாரை வர்ணிக்கின்ற பொழுது இவர் எப்படி பொன்னியல் கிங்கிணி என்று பெரியாழ்வார் அருளி செய்தாரோ அதையே பின்பற்றி அவர் பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்குளம் சோதி அகலத்தாரம் மின் என்று எம்பெருமானுடைய திருமேனியே பொன்மயமாக இருக்கிறது. பொன்னிவர் மேனி, இவனுடைய பொங்குளஞ்சோதி அகலத்து ஆரம், அந்த திருமேனியிலே அணிந்து கொண்டிருக்கின்ற ஆரமானது அதில் இருக்கக்கூடிய மின்னலை போல இருக்கிறது என்று அனுபவித்து என்னையும் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திழங் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமன் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா என்று, அச்சோ ஒருவர் அழகியவா என்று அந்த அழகினுடைய அந்த வெளிப்பாடு அதை அச்சோ என்கிற சொல்லாலே வெளிப்படுத்துகிறார். கண்ணனும் அழகியானும் சேர்ந்து இருக்கின்ற பொழுது அந்த கண்ணனுடைய அழகேதான் நாகை அழகியாருடைய அழகு, நாகை அழகியானுடைய அழகுதான் கண்ணனுடைய அழகு என்று நாம் சேர்த்து அனுபவிக்கும்படியாக இப்படி நாம் இருவரையும் சேவித்து மகிழ்கிறோம். சோழ நாட்டு திவ்ய தேசங்களிலே நாகப்பட்டினம் என்னும் திருநாகை திவ்ய தேசம் ஆதிசேஷன் ஆராதித்த திருத்தலம். இந்த திவ்ய தேசத்திலே சௌந்தர்யவல்லி தாயாருடன் நீலமேக பெருமாள் சௌந்தர்யராஜன் என்னும் திருநாமமும் கொண்டு காட்சி தருகிறார். தன்னுடைய பிரம்மோற்சவ காலத்திலே இத்திருத்தலத்திற்கு அருகிலேயே இருக்கும் கிருஷ்ணன் கோவில் என்னும் திருக்கோவிலுக்கு எம்பெருமான் எழுந்தருளி கண்ணனுடன் திருமஞ்சனம் கண்டருள்கிறார்.
மேக சியாமளனான கண்ணனுடன் நீராடி மகிழும் நீலமேக பெருமாள் சௌந்தர்யராஜனை, திருநாகை அழகனை தரிசித்துக் கொண்டே அச்சோ ஓர் அழகியவா என திருமங்கையாழ்வார் அழைத்ததையும், பெரியாழ்வார் அச்சோ அச்சோ என கண்ணனை அழைத்ததையும் சற்று விரிவாக காண்போம். சங்கு, வில், வாள், தண்டு, சக்கரம் ஏந்திய உன் கைகளை கொண்டு கண்ணனே என்னை ஆறத் தழுவிக்கொள் என்றழைத்தவர் பெரியாழ்வார். அதைப் போலவே திருமங்கையாழ்வாரும் செஞ்சுடராழியும் சங்கும் ஏந்தி பன்மணி முத்தோடு ஆடகம் பூண்டு நிற்கும் எம்பெருமானே அழகனே என்கிறார். காருக்கும் மேனி கரும்பெரும் கண்ணனே என்னை ஆறத் தழுவுவாய் என்று அழைத்தவர் பெரியாழ்வார். அதைப் போலவே அணிகெழு மாமுகிலை ஒத்த மேனி கொண்ட எம்பெருமானே அழகனே என்று அழைத்து நாகை அழகியானை மங்களாசாசனம் செய்கிறார் ஆலிநாடன். செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் என்று சௌந்தர்யராஜனை போற்றுகிறார் ஆலிநாடன். செங்கமல பூவில் தேனுண்ட வண்டு போல் கண்ணனின் பவள வாய் அமைந்துள்ளது என்கிறார் பெரியாழ்வார். அன்று நான்மறை முற்றும் மறைந்திட அன்னமாய் தோன்றி அருமறை தந்தவனே கண்ணன் என்கிறார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் உரைத்ததற்கேற்ப நல் வேதமோதும் வேதியர் வாழும் திருநாகையிலே எம்பெருமானின் திருமேனி வடிவழகை கண்டு மகிழ்ந்து அவனை அழகன் என்று அழைத்திட்டு மகிழ்ந்தார் ஆலிநாடன். இவ்வாறு கண்ணனை அடைத்த பெரியாழ்வாரைப் போல எம்பெருமானின் அர்ச்சாவதார அழகிலே மயங்கி கிடந்த திருமங்கையாழ்வாரும் பொன்மயமான சௌந்தர்யராஜனை பாடி பரவசமுற்றார். திருநாகையிலே கிருஷ்ணன் கோவிலில் நடைபெற்ற திருமஞ்சனத்தை தரிசித்து மகிழ்ந்த நாம் அந்த கண்ணனுடன் நாகை அழகியான் மாட வீதிகளில் வலம் வந்து திருக்கோவிலுக்கு எழுந்தருள்வதையும் கண்டு மகிழ்கிறோம். அருள் பாலிக்கும் நீலமேக பெருமாள் இந்த எம்பெருமானை மங்கை வேந்தன் சொன்ன செஞ்சொல் கொண்டு வணங்குபவர்
மன்னவராய் உலகாண்டு மகிழ்வார் என்கிறார் ஆழ்வார். இந்த எம்பெருமானே குடந்தையில் கிடந்த சாரங்கபாணி. மதுரை கூடலில் வாழும் கூடலழகன். மாமதில் நீண்ட மாலிருஞ்சோலை அழகன். எம்பெருமான் எடுத்த அவதாரத்தின் எழில் கோலத்தை அழகோ அழகென்று உரைத்து மகிழ்ந்த ஆழ்வார்களின் செஞ்சொல் கொண்டு அவன் சௌந்தரிய திருமேனி வடிவழகிலே நம் மனம் கலந்து மகிழ்ந்து நிற்கின்றோம்.